முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உச்சிஷ்ட கணபதி ஐயனுக்கு இடக்கூடிய படையல் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களின் கவனத்திற்கு, தலைவாழை இலை அல்லது தாமரை மலர் இலைகளை கொண்டு தெய்வங்களுக்கோ அல்லது தேவதைகளுக்கோ படையலிட்டு வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்பதை அடியார்கள் எப்பொழுதும் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உச்சிஷ்ட கணபதி ஐயனுக்கு என்னவெல்லாம் படையலாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம். ஆக, பச்சை நிற இளநீரில் கல்கண்டு இட்டு வைக்க வேண்டும். அடுத்ததாக, கருப்பு நிற கரும்பு அல்லது செங்கரும்பின் சாறை கொண்டு பானகம் செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக, வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைக்க வேண்டும். அடுத்ததாக, முக்கண் கொண்ட தேங்காய் ஒன்றை உடைத்து வைக்க வேண்டும். அடுத்ததாக, நமது நாட்டு ரக அனைத்து விதமான பழங்களையும் படையலில் வைக்க வேண்டும். அடுத்ததாக, நமது நாட்டு ரக மாதுளை பழத்தின் முத்துக்களில் நமது நாட்டு தேன் சேர்த்து கலந்து படையலில் வைக்க வேண்டும். அடுத்ததாக, கொழுக்கட்டை, மோதகம், அதிரசம், லட்டு மற்றும் நமது நாட்டு ரக பசும்பாலில் செய்யப்பட்ட எந்த ஒரு தின்பண்டங்களையும் தாராளமாக படையலில் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது நாட்டு ரக காராம் பசுவின் பசும்பாலை மண்கலயத்தில் ஊற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, விளாம் பழத்தில் பானகம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய நமது நாட்டு ரக மாங்கனி மற்றும் பலாப்பழம் மற்றும் வாழைப்பழத்தை கட்டாயம் படையலில் சேர்க்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவள் பொறி கடலையுடன் அச்சு வெள்ளம் வைக்க வேண்டும். அன்பார்ந்த அடியார்களை, மேல் கூறியவைகளை அத்தனையும் படையலில் வைத்து உச்சிஷ்ட கணபதி ஐயனுக்கு அருகம்புல்லை கொண்டு வெள்ளை எருக்கு மலரை கொண்டு அல்லது கருப்பு நிற எருக்கு மலரை கொண்டு அர்ச்சித்து ஆராதனை செய்து மனதார வழிபாடு செய்து வருவதால் உச்சிஷ்ட கணபதி ஐயனினுடைய திரு அருளை நாம் பெற முடியும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று சொல்லக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், ஷால்ம முனீஸ்வரம், நம சிவாய.